குடியரசு சொற்பொழிவு கோயமுத்தூரில் தென்னிந்திய நல உரிமை சங்க கிளை ஸ்தாபனம் திறப்பு விழா. குறிப்பு: கோவையில் டிசம்பர் 16, 1925 அன்று தென்னிந்திய நல உரிமை சங்க கிளை அமைப்பு திறப்பு விழா சொற்பொழிவு. தான் இக்கூட்டத்திற்கு வரக்கூடும் என்றாவது, இதில் பேச சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றாவது ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை என்றும், திறப்பு விழாவிற்கு வந்தவனை திடீரென்று அழைத்ததற்காகவும், இங்கு பேசும்படி கட்டளையிட்டதற்காகவும் அழைத்தவர்களுக்கும் அக்ராசனாதிபதிக்கும் வந்தனம் செய்வதாகவும், இக்கூட்டத்திலுள்ள பிரமுகர்களெல்லாம் பழைய ஆப்த நண்பர்களென்றும், இவர்களில் அநேகம் பேர் நெருங்கிய பந்துக்களை போன்றவர்கள் என்றும், ராஜ்ய அபிப்பிராயம் காரணமாக இங்குள்ள அத்தனை பேரையும் 4-5 வருட காலமாக தீண்டாதவர் போல் நினைத்து தான் ஒதுங்கியிருந்ததாகவும், இப்பிரிவினை ஏற்படுவதற்கு முன் கோயமுத்தூருக்கு வந்தால் இங்குள்ள ஒவ்வொரு சிநேகிதர் வீட்டிலும் 4 நாள் 5 நாள் தங்கி விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன். கொஞ்ச காலமாக இவ்வூருக்கு வந்தால் பிராமணன் ஹோட்டலுக்காவது போய்ச் சாப்பிடுவதையொழிய இந்த அருமையான சிநேகிதர்கள் வீட்டுக்குப் போகாமல் கூட தான் அவ்வளவு ராஜ்ய பத்தியமாய் இருந்ததாகவும், இப்பொழுது காங்கிரசில் சுயராஜ்ய கட்சி தோன்றிய பின் இவ்வளவு நாள் கொடுமையான பத்தியமாயிருந்தது அவசியமில்லாதது என்று தோன்றும்படி செய்துவிட்டதாகவும், ஜஸ்டிஸ் கட்சியின் ஆரம்ப ராஜ்ய திட்டத்திற்கும் சுயராஜ்ய கட்சியின் தற்கால ராஜ்ய திட்டத்திற்கும் உள்ள பெரிய வித்தியாசமெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சி உண்மை பேசுகிறது, சுயராஜ்ய கட்சி ஸ்திரமாய் புரட்டு பேசுகிறது என்பதைத் தவிர வேறு பிரமாதமான வித்தியாசம் எதுவும் இல்லை என்றும், இந்த காரணத்தால்தான் காங்கிரசிற்கும் வரவர மதிப்பு குறைந்து கொண்டு போவதோடு மங்கி கிடந்த ஜஸ்டிஸ் கட்சிக்கும் தேசத்தில் செல்வாக்கு இப்பொழுது கொஞ்சம் ஏற்பட்டு வருகின்றதென்றும், இந்த சந்தர்ப்பத்தை ஜஸ்டிஸ் கட்சியார் இழந்து விடாமல் தேசத்திற்கும் பிராமணரல்லாதார் சமூகத்திற்கும் உண்மையாய் உழைக்க முன்வர வேண்டுமென்றும், காங்கிரஸ் தேசத்திற்கு அனுகூலமான கொள்கைகளையும் பிராமணரல்லாதாருக்கு மிகவும் அனுகூலமான திட்டங்களையும் வைத்து உண்மையாய் வேலை செய்து பிற தியாகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தயாராயிருந்து சில பேராவது உழைத்து வந்ததின் பலனாகத்தான் காங்கிரசிற்கு அதிக மதிப்பு ஏற்பட்டதோடு ஜஸ்டிஸ் கட்சியையும் யாரும் லட்சியம் செய்ய அவசியமில்லாததாய் போய்விட்டது என்றும், இப்போது சுயராஜ்ய கட்சி தோன்றியதின் பலனாய் தேச நன்மைக்கான கொள்கைகளும் போய் நிர்மாண திட்டங்களும் பின்பட்டு உத்தியோக ஆசையும் பிராமண ஆதிக்கத்திற்கு அனுகூலமான கொள்கைகளும் காங்கிரசில் முற்பட்டு நிற்பதற்கு சுயராஜ்ய கட்சியார் பிரயத்தனம் செய்வதாலும் காங்கிரசும் அதற்கு இணங்குவதாலும் சுயராஜ்ய கட்சியை விட ஜஸ்டிஸ் கட்சி மோசமானதல்ல என்னும் எண்ணம் தேசத்தில் உதிக்க ஆரம்பித்துவிட்டது என்றும், ஜஸ்டிஸ் கட்சியின் முன்னேற்றத்திற்கு இந்த எண்ணம் மாத்திரம் போதாது என்றும், இதுவரையில் ஜஸ்டிஸ் கட்சிக்கு பொதுஜன அனுகூலமான திட்டம் எதுவும் இல்லை என்றும், பாமர ஜனங்களிடம் இதற்குச் செல்வாக்கு இல்லாததற்கு இது ஒரு காரணம் என்றும், தீண்டாமை ஒழித்தல், மதுவிலக்கு, கதர் முதலிய திட்டம் ஜஸ்டிஸ் கட்சியில் தாண்டவமாட வேண்டும் என்றும், தென்னாடு முழுவதும் இவைகளை பரப்ப சரிவர பிரசாரம் செய்ய வேண்டும் என்றும், இவ்வித காரியங்கள் ஜஸ்டிஸ் கட்சியார் செய்யாவிட்டால் எதிரிகள் விஷமத்தால் கட்சியே மறைந்து போகும் என்றும், வெறும் உத்தியோகமும் ஆங்கிலப் படிப்பும் பிராமணரல்லாதாருக்கு நன்மை உண்டாக்கிவிடாது என்றும், நீங்கள் சில உத்தியோகங்களை அடைந்ததினால் தேசத்தில் என்ன பலன் உண்டாகிவிட்டது என்றும், நீங்கள் அதிகமதிகமாய் ஆங்கிலம் படிக்க படிக்க உத்தியோகம் பெறப் பெற நமது நாடு பிராமணர்களால் எவ்வளவு கஷ்டப்படுகிறதோ அவ்வளவு கஷ்டம் உங்களாலும் படவேண்டியதாகிவிடும் என்றும், பிராமணரல்லாதார் முன்னேற்றத்துக்கு உழைக்க வேண்டுமானால் இங்குள்ளவர்கள் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், கிராம ஜனங்களை கலகம் செய்து கொள்ளாமலும் கோர்ட்டுக்கு போகும்போதும் பெரும்பாலும் பிராமண வக்கீல்களிடமும் அதிகாரிகளிடமும் சிக்கி தங்களுடைய பொருள்களை பீசாகவும் லஞ்சமாகவும் கொடுத்து பாழாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஆங்கில பள்ளிக்கூடம் பரவியதன் காரணமாகவே கிராமங்களில் குடியானவர்கள் பேரால் இருந்த பூமிகளெல்லாம் இப்போது பிராமண வக்கீல்கள் பேராலும் அதிகாரிகள் பேராலும் லேவா தேவிக்காரர் பேராலும் மாறிக்கொண்டு வருகின்றது என்றும், இதற்கு சாட்சி வேண்டுமானால் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரை பாருங்கள் என்றும், இவற்றை தடுக்காமல் மந்திரி உத்தியோகம் பெறுவதினாலும் பட்டங்கள் பெறுவதினாலும் உங்கள் பிள்ளைகள் சிலருக்கு உத்தியோகங்கள் சம்பாதிப்பதினாலும் உங்கள் கட்சி எந்த விதத்தில் பிராமண சுயராஜ்ய கட்சியை விட மேலானதாகிவிட்டது என்றும்,
இந்த நிலைமையில் ஜஸ்டிஸ் கட்சி இருந்து கொண்டே வருமானால் என் போன்றவர்கள் தொண்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றும் மகாத்மாவின் நிர்மாணத் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு காரியத்தில் அதை செய்ய கட்டளையிடுவீர்களானால் அதை நான் சிரமேற்கொண்டு தொண்டு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னதோடு தான் சொன்னவைகளில் ஏதாவது தங்கள் மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்குமேயானால் மன்னிக்க வேண்டுமென்றும் தான் தன் மனதில் உண்மை என்று பட்டதை தான் ஒளிக்காமல் சொல்ல வேண்டுமென்கிற ஆசையால் சொன்னதையொழிய யாருக்கும் வருத்தம் உண்டாக்க வேண்டும் என எண்ணி சொல்லவில்லை எனக் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். குடியரசு சொற்பொழிவு டிசம்பர் 27, 1925.